வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏபிஎஃப் பேனல்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் பேனலு. ஒரு 50K வேலை நம்ம ஒரு கஸ்டமருக்கு சப்ளை பண்ணி கொடுத்தோம். அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் என்னன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேனல் உள்ள ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 6 ஸ்டேஜில் ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு எவ்வளோ பவர் ஃபேக்டர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இந்த சேனல் வந்து ஆட்டோமேட்டிக் தான். இது இல்லை உங்களுக்கு அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டார்டர் கொடுத்துருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது போல் ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம வால்லே இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பேனலில். இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கண்ட்ரோலரு. இது ஏபிஎஃப் பேனல் கண்ட்ரோலர். இது தான் நம்மளுக்கு அந்த 6 கான்ட்ராக்டரையும் தனியாக ஒன் பை ஒன்னாக ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ மக்களே.